ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் ராம் பிரசாத். நம்ம இந்த வீடியோவில் எக்யூப் த ஃபயர் தாங்க விளையாட போகிறோம் காய்ஸ். நான் அந்த கேம் எப்படி இருக்குன்னு உள்ளே போய் கூட பார்க்கல. ஃபஸ்ட் டைம் உள்ளே போகிறேன். நல்லா இருக்குன்னு நம்ம சவுண்ட் இவ்வளோ ஹெவியாக இருக்குது. உள்ளே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு ட்ரைனிங் பண்ணுறேன். வேர்ல்டாக போகிற கேமுங்க புரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ட்ரைனிங் பண்ணிவிட்டு இந்த ஃபயர் வாட்டுக்குள்ளே வச்சு ஒரு வீட்டு மேலே ஏறி நின்றுருந்தோம். ஸோ சுனாமி கேம் மாரிங்க. சுனாமி கேமும் இப்படி தான். சுனாமி வேவாக வரும், அதுலேருந்து நம்ம ஏறி போகணும். நம்ம சுனாமி கேமும் போடலாம். நான் சுனாமி கேம் யூடியூப்பில் பார்த்தேன். ஐயோ சரி, யூடியூப்பில் பார்த்த சுனாமி கேம் நல்லா இருந்துச்சு. டே 1 ஸ்பீக் வந்துருக்கானுங்க. ஷாப்பில் எதை காட்டுது? என்னடா இது? ஏதோ ஃப்ரீ like the game, join the game, play 15 minutes. பெட்டு தரானுங்க. பவர் ஆகணுமே தெரில. ரேட்டில் டைமாக தரானுங்க. லெவல் 3 போயிட்டோம். ட்ரெக்மில் மாறுது. லெவல் ட்ரெக்மில். சரி, போய் ஃபஸ்ட்டு ஒரு ஃபயரை கடப்போம். ஓகேவா காய்ஸ்? இனிமேல் கோலாங்க. அடுத்தது என்னங்க, எந்த இது சொல்லாமலே வருது ஃபயரு. ஹெச் ஒரு இது மாரி தருவானுங்களே, இன்ட்டு மாரி. சுனாமி கேம்லாம் அலர்ட் வரும். சுனாமி அலர்ட்டுன்ட்டு நம்ம டிராம்பிளின் ஏறி குதிச்சு அந்த இது மேலே ஏறிடலாம். அடுத்தது அந்த டாய்லெட்டில் போய் ஏறிடும். அப்பா எவ்வளோ வயசு நெருப்பு. ஓடி போய் டாய்லெட்டில் ஏற வேண்டியது. நூப்பு இருக்கா? அலர்ட் வருது. பிக் ஃபயர், பிக்கெஸ்ட் ஃபயரா? 30 பேர் ஐஸோட இருக்கு. ஐயோ மிஸ்ஸு. அந்த நூப் மேலே ஏறிப்போம். ஃபயர் அலர்ட். ஹை லெவல் பிக் ஃபயர். அடிச்சிடுச்சுங்க. இவ்வளோ லைஃப் குறையுதுன்னு நினச்சி கூட பார்க்கலண்ணா. இவ்வளோ லைஃப் குறைஞ்சிடுச்சு. நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இவ்வளோ லைஃப் குறையுன்னு. ஓ ஐயோ, அதர விட்டானுங்க. லைஃபே இல்லைங்க. ஜஸ்ட் 1 லைஃபு. அடி வாங்கினா கதை முடிஞ்சுது. அந்தளவு லைஃப்பில் இருக்கேன். இங்கே ஏறி நிற்போம். அப்பா ரெட் லைஃப்பில் விட்டுருச்சு காய்ஸ். ட்ராம்பிளில் குதிச்சு டப்புன்னு மேலே போயிடுவோம். ஆனால் எங்கேயோ மாட்டிக்கினேன். வேறு வழியே இல்லை. ஒன்று அந்த கக்கூஸில் போய் ஏறணும். ஆனால் நம்பாலே டும் சாகுரே. ஷைக் உள்ள மாட்டிக்கினேன்.
போக முடியாதா? ஐயோ மாட்டிக்கிறேங்க காய்ஸ். நம்ம கதை முடிஞ்சுது. ஐயோ இவ்வளோ நேரம் இவ்வளோ தூரம் வந்ததெல்லாம் வேஸ்ட்டா? என்னங்க சொல்கிறது? இவ்வளோ நேரம் வேஸ்ட்டா? வந்து வேஸ்ட்டா? வேஸ்ட்டு. வந்தது ஃபுல்லாக வீணாக போயிடுச்சு. நாத்த சொல்கிறது இந்த டைம் கொஞ்சம் ஸ்பீடாக போகும். இது கொஞ்சம் பெரிய இது இல்லைங்க. இது மேலே ஏறுறோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுங்க. வேஸ்ட்டுங்க, நிறையா வேஸ்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட் டைம் தான் எதை வேஸ்ட் பண்ணிட்டோம். இந்த டைமும் அந்த மாதிரி வேஸ்ட் பண்ண வேணான்னு இருக்கேன். ஃபயர் அலர்ட் வந்தோடனே இப்படி எகிரிட்டு ஓ மை காட். இது மேலே இருந்து போய் இங்கேருந்து எவ்வளோ ஆழம். ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போய் இது மேலே ஏறிப்போம். ஒன் டைம் தான் மாட்டிக்கிட்டோம். ஓகே நெருப்பு கிட்ட வந்துடுச்சு. ஒரு விண்ணுக்காக இவ்வளோ நேரம் பா எப்படியோ வந்துட்டோம். ஒரு வின். என்ன இது ஃப்ளைங் சொல்கிறானுங்க, நம்மளுக்கு புரியல. ஒரு வின் எடுத்துருக்கோம். ஒரு ஸ்பின் பண்ணுவோம், அவ்வளோதான் கிடைக்கணும். எல்லாரும் ட்ரைனிங் போடுவோமா? ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் ட்ரைனிங்கை போட்டு அதுக்கப்புறம் ஓடலாம். எனக்கு தெரிஞ்சு வீடியோ ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட போடலான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி 99 டேஸ் வரும். 99 டேஸ் எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு இதை போட்டு அதுக்கப்புறம் 99 டேஸ் போடுறேன். அதுக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே 99 டேஸ். கொஞ்சம் கஷ்டம் வேறு. அதனால் அதை அப்புறம் போட்டு ஒரு 3 ஐலாண்டு போவோம். என்ன சொல்கிறீங்க? இந்த ஐலாண்டு அடுத்த ஐலாண்டு அந்தமாரி. ஓடிட்டோம். இது போதும். அப்படியே டப்புன்னு போக வேண்டாம். ஓ இதை நான் கண்டு பார்க்கலையே. இதை நான் பார்க்கலையே. பார்க்காம விட்டேன். ஓ அப்பா தெரிஷ்டா. ஸ்ட்ரெயிட்டாக ஓடுருவோமா? பெரிய ஃபயர். ஓடு 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 ஓடு. தெரி 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 உய் ஏறிட்டாங்க. 2 இடம் தாங்க. 2 இடம் வச்சு போயிடலாம். இன்னும் பவர் ஏறிட்டு கலந்து போவாங்க. ஈஸி ட்ரிக் வச்சுருக்கேன். இது ஒரு இடம். இது ஃபஸ்ட் இடம். அப்படியே ஓடி போயிட்டு இந்த ட்ராம்ப்ளினில் குதித்து கொஞ்சம் தூரம் விடும். அப்படியே 2 இடம் தான். சொன்ன மாதிரி 2 இடம். கொஞ்ச நேரம் நான் அப்படியே ஏஎஸ்கே போட்டு. ஓகே நம்ம இப்போ வந்து ஏஎஸ்கே போட்டு வந்துட்டாச்சு. ஸ்பீடாக போயிருந்தேன்.
ஸ்ட்ரெயிட்டாக தலை முடிஞ்ச அளவு போவோம் ஸ்ட்ரெயிட்டாக. Oh shit, oh shit, 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 shit. Oh. அடி மேலே அடி வாங்கி ஓடி இருக்கேன். கப் 3 கோல்டன் த்ரெட் 2 லெட்ஸ் 2 வீடியோ 10 வருது. 20 எத்தனை அடி தெரிஞ்சு ஓகே காய்ஸ், எப்படியே ஏஎஸ்கே போட்டு 4 கப்பு எடுத்துட்டோம். அப்பா யார் அவன் இவ்வளோ பெரிய கேட்குறீங்க? ரொம்ப ஸ்லோவாக விடுவோம். இடமே பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எனக்கு பிடிச்ச கலரில் இருக்குது இடமா ரெட்டு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஏஎஸ்கே போட்டு நான் கொஞ்சம் ஸ்பீட் ஸ்ட்ரென்த் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், நம்ம ஏஎஸ்கே போட்டு ஒரு 20 கிட்ட ஸ்ட்ரென்த் எடுத்துட்டோம். ஸ்பீட் ஸ்ட்ரென்த்து இப்பயும் ஓட மாட்டான். வரும்போது ஐயோ மாட்டிக்கிட்டான். ஜம்பை போட்டே தப்பிச்சிட வேண்டியதான். அப்பா இந்த மலை மேலே ஏற வேண்டியதான். ஃபயர் வரப்போது ஏறிட்டோம். அடிச்சு பறக்க விட்டுருச்சு நெருப்பு. இது மேலே தப்பிக்கலாம் இருக்கு. ஓகே தப்பிச்சிட்டோம். ஐயோ சேஃப்டி. இங்கேருந்து என்ன எவ்வளோ தூரம் ஏஎஸ்கே போட்டு நிறைய ஏஎஸ்கே போட்டு கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். காய்ஸ் நம்ம வந்து 30 ஸ்ட்ரென்த்தை எடுத்துட்டோம். இப்பயுமே எப்படியே பத்தாதுங்க என்ன 4 வின் தரானுங்க. இந்நேரம் நான் அதில் ஓடி இருந்தா 4 வின் 4 எடுத்து நம்ம அப்படியே வந்து டவர் மேலே ஏறிட்டோம். இங்கேருந்து
வந்து பகாய் மாட்டிக்கினேன். வெளில வந்துட்டு மாட்டிக்கினேன். அது சும்மா டூப்ளிகேட்டை வச்சு ஏமாத்துறானுங்க நம்மள. இந்த 4 வின்னுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோமா? ஸ்ட்ரெயிட்டாக போய் ட்ராம்பிளினில் குதிக்கிறோம். ஓ ஷிட். இதுவும் டூப்ளிகேட்டு. எல்லா சைடும் டூப்ளிகேட்டு. அப்படியே மேலே ஏறிட்டோம் வந்து. ஃபஸ்ட்டே நம்ம வந்து அவ்வளோ நேரம் வந்து 4 வின் எடுக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டோம். ஒரு வின்னாட்டு இதெல்லாம் எங்கேயுமே பண்ணாலும் ஸ்ட்ரெயிட்டாக போய் அப்படியே 4 டைம் ஸ்ட்ரெயிட்டாக போய் எடுத்துடலாம். 4 வின்னு. இது அது காட்டினப்போ எக்ஸாம்பிள் பண்ணிட்டு சரி. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஓட வேண்டிய ஒரே ஓட்டம் வரும்போது கிளம்பிருக்கேன். நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போய் நெருப்பில் அடி வாங்குறோமோ அந்த அளவு அடி விடுது. ஐயோ அடி மேலே அடி விடுது. போய் ஒரு எக்கு ஸ்பின் பண்ணிடும். இன்னும் 1 நிமிஷத்தை ஒரு எக்கு வரண்டேன். சரி guys, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த பார்ட்டு நாளைக்கு.